முடிஞ்ச அளவுக்கு திமுக வந்து திரு உதயநிதி அவர்களுக்கு எதிராக திரு விஜய் அவர்கள் வந்துருவாங்களோன்ற ஒரு பயம்லாம் உங்களுக்கு இருக்குதா? நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில வந்து உதயநிதியா, இல்ல விஜயா என்று பார்த்தால், திரு விஜய் அவர்களுக்கு தான் மக்கள் செல்வாக்கு அதிகம். நம்ம உண்மைய வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் தயக்கமும் கிடையாது. ஆனா, கட்சி ரீதியா நீங்க பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய பேஸ்மெண்ட்ன்றது எங்கேயோ ஊர் பேர் தெரியாத கிராமத்தில கூட இருக்கு. ஆனா, திரு விஜய் அவர்களுக்கு அவங்க ரசிகர்களா மட்டும் தான் இருப்பாங்க. வாக்காளர்களாலாம் மாற முடியாது. ஏன்னா, உங்களுக்கு ஓட்ல ஒரு ஓட்டு போடுறது அப்படின்றது சும்மா ரசிகர் மனப்பான்மை மட்டும் ஓட்டு கிடையாது. அப்படி பார்த்தா ஏன் வந்து எத்தனையோ நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு ஏன் தோல்வி அடையறாங்க? இன்றைக்கு இவர் சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னா, அன்றைக்கு பல பேர் சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்காங்க. பாக்யராஜன் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமா இருந்தவர். ராமராஜன் கூட ஒரு பெரிய நட்சத்திரம் உங்களுக்கு தேவையா? அவர்லாம் வந்து அன்றைக்கு இருந்த திரு ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்தே வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு அவருடைய படங்கள் வந்து அவ்ளோ வந்து ஃபேவரட்டா போச்சு. அப்ப ரசிகர்கள் என்பது வேற, வாக்காளர்கள் என்பது வேற. இப்ப திமுக இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் குடுக்குறதுக்கு முக்கியமான ஒரு காரணம், கூட்டத்துல சலசலப்பு ஏற்படுது. கூட்டத்த கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா பரவால்ல. உயிரிழப்புகள் ஏற்படுதுன்னா, எந்த அளவுக்கு பாதுகாப்பான ரெஸ்ட்ரிக்ஷன குடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. திரு விஜய் அவர்களுக்கு இப்படிதான் குடுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா, இன்னும் அதிகமா குடுக்கணும். ஏன்னு கேட்டா, இவரால் வந்து 41 பேர் இறந்திருக்காங்க. இந்த கூட்டத்த கட்டுப்பாடற்ற கூட்டம்னு சொல்றதா? இல்ல சைக்கோ கூட்டம்னு சொல்றதா? யாருன்னா போலீஸ்கார் கை கடிப்பாங்களா? இல்ல நீங்க சொல்லுங்க. யாராவது கைய கடிப்பாங்களா? யார் கடிப்பா கைய? ஒரு போலீஸ்காரருடைய கைய கடிக்கிறாரு. அப்போ அவர என்ன சொல்றது நம்ம? இப்ப சைக்கோன்னு சொன்னா அது கூட சண்டைக்கு வரணும் போல. எங்கள ஏன் சைக்கோன்னு சொல்றீங்க? அப்புறம் சைக்கோ இல்லாம நீங்க என்ன வைகோவான்ற ஒரு கேள்வி வருதுல்ல.